என்ன பண்ண முடியாது நம்மளால, என்ன பண்ண முடியும் நம்மளால? கண் முன்னால ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. என்ன எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மகாபாரத பேரவை ரொம்ப கொதிச்சு போய் வருத்தப்பட்டு விஸ்வாஸ் சொன்ன அந்த பெண்ணுடைய பாலியல் வன்கொடுமையை பத்தி சொல்லும் பொழுது, அத்தனை பெரிய மகாசபையில பீஷ்மருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? துரோணாச்சாரியருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? கிருபருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? படித்த மேதாவிகள் தானே. இல்லப்பா, அவங்க எல்லாருமே ஃபேர் வெதர் குட் பீப்புள்னு சொல்லுவோம். தட்பவெட்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும்போது, கண்ணுக்கு முன்னாலே அபாயம் இல்லாத பொழுது எல்லாராலையும் நல்லவனா இருக்க முடியும். இந்த ஹாட் வாட்டர் பேக்ல போடுற டீ எப்பவுமே சொல்லுவோம், women are like tea bags, they are the strongest when they are put in hot waters. அதே மாதிரி தான் நல்லவனை தூக்கி கடுமையான சூழ்நிலையில போடுங்க, வெளியில வரானான்னு பார்க்கலாம். வெளிரி போனா அப்படின்னா ஐஎஸ்ஓ இல்லைன்னு அனுப்பிச்சிருங்க வெளியில. அத்தனை பேரும், பீஷ்மனுக்குள்ள ஒரு களங்கம் இருக்கு, துரோணாச்சாரியருக்குள்ள ஒரு களங்கம் இருக்கு, எல்லாமே அப்படிதான். ஆனா நம்ம சொல்றோமே, ராவணனுக்கு 10 தலை என்பது கற்பனை. மறுபடியும் சொல்றேன், 10 தலை வேணா கற்பனையா இருக்கலாம், தலையே கற்பனை இல்லை. நல்ல நல்ல மகான்கள் வாழ்ந்தது அப்படிங்கிறது வேணா கற்பனை வார்த்தையாக இருக்கலாம், ஆனா வாழ்வாங்கிறது உண்மை. அறம்சார் நன்மைன்னு ஒன்று. அந்த அறம்சார் நன்மை இருக்கக்கூடியவங்க வல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கடி பத்திரிகைகளில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் போகும்போது நம்ம முன்னால் கால் தட்டின அடுத்த நிமிஷம் அந்த கல்லை எடுத்து ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு போகிற யாரோ பெற்ற முகவரி இல்லாத, முகம் இல்லாத, மீண்டும் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த நபர்கள் இருக்கும் வரை கண்டிப்பாக மழை பெய்யும்.